அரவிந்த் துபாய்க்கு கிளம்புறதா சொல்லியிருந்தாரு. அதனால அவருக்கும் அவர் வீட்ல இருக்கிறவங்களுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டா நல்லா இருக்கும் மாமா. அதுக்கு என்ன சொல்லிட்டா போகுது. நீ கால் பண்ணி கொடு, நான் பேசுறேன். சரிங்க மாமா. ஏய் இருடி, இன்னும் அரை மணி நேரம் கழிச்சு கால் பண்ணலாம். ஏமா? ஏய், நல்ல நேரம் பார்த்து கால் பண்ண வேண்டாமா? அதானம்மா? அவ்வளோ அவசரம்? பாரு வெக்கத்தை பாத்தியா? குன்றுவேன். மாப்ள, நீங்க உட்காருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் இல்ல. நான் பார்த்தேன். தப்பு தப்பு கிடையாது. கேளுங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டே சின்ன பிள்ளை மாதிரி இருக்கு. ஒரு விளையாட்டுல கூட அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டேங்கிறீங்க. என்னடா விட்டா ஓவரா பேசிட்டே இருக்க. இங்க பாரு, அவ்வளவுதான் பாத்துக்க. బావా அவர் போட்டோம். ఊర్లో నా మంచి క్లీనింగ్ కాంట్రాక్టరు నేను ఇల్లనా ఊరే నారిడు. இதே எத்தனை தடவை சொல்லுவேன்? வீடு டாய்லெட் சுத்த లేదు, வாக்கு சுத்தமா இருக்கணும். விளையாட்டுல நான் முழிச்சிட்டு இருக்கப்பவே ஏமாத்துறான். இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் இப்படி சிரிக்கிறீங்க? பாருங்களா பாருங்க, பண்றதே மொல்ல மாதிரி பேசுறாங்க. என்ன பண்றது? திருப்பி வராமையா இருக்கும். பஸ் ஸ்டாண்ட்ல பிக் பாக்கெட் அடிச்சிட்டு இருந்த ஆளு தானே உங்க கூட கூட்டு சேர்ந்து இருக்கல, ஏன் சிரிக்க மாட்டீங்க? ஊர்ல நல்லா சம்பாதிச்சிட்டு இருந்தேன். 10 நாள்ல அவ்வளோ தர இவ்வளோ தரன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்து இழுத்துட்டே போறீங்க. இன்னும் 4 days தான் டைம் இருக்கு. நீ என்கிட்டயே ஓவரா பேசுற. அட்வான்ஸ் பணத்தை கொடுத்துட்டு கிளம்பு. என்னடா சொல்ற? என்ன இது சின்ன பிள்ளை மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? 4 பேரு 4 திசையில இருந்து வந்திருக்கோம். ஒரே ஃபேமிலின்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கோம். அதுல இது எனக்கு பொண்டாட்டி கையடியா? பாத்தியா என்ன பண்ணுது? இது மட்டும் எனக்கு நிஜத்துல பொண்டாட்டியா இருந்தா நான் எப்பவோ விஷத்தை குடிச்சிட்டு செத்து போயிருப்பேன். இந்த பாருங்க, நமக்கு பணம் வேணும். அழகான பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி ஏஜென்ட்டுங்களுக்கு விற்கிறோம். இங்கே மட்டுமா, பல ஸ்டேட்லேயும் பண்ணியிருக்கோம், பல நாட்டிலையும் பண்ணியிருக்கோம். சீக்கிரமாக இந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு போகலாம். இப்படி அல்பத்தனமாக சண்டை போட்டுட்டு இருந்தா உங்கள் கேரக்டர் நடிக்க வேற ஆளுங்களை மாத்திட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். ஆளை மாத்திடுவியா நீ? இந்த வேலைலாம் இங்க வேண்டாம். நான் பாட்டுக்கு போலீஸ்ல காட்டி கொடுத்துட்டு கோயம்புத்தூருக்கு கம்பி நீட்டிடுவேன். சும்மா இருங்க. காட்டி கொடுத்துருவேன், கம்பி நீட்டிடுவேன். என்ன பேச்சு பேசுறீங்க எல்லாரும்? அரவிந்த், அந்த கோமதியோ கோகிலாவோ அவளை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு ஏஜென்ட் கிட்ட வித்துப்புட்டு அவளை விட பெரிய பார்ட்டியா பார்க்கலாம்டா. சண்டை போட்டதுக்கு சாரிடா. சரி விடு. ஏண்டா விஷயத்துக்கு வா. இந்த கோகிலா ஜம்பா இழுக்கிறாள்ல, பேசாம இவ தேவலன்னு வச்சுக்க. இவளை விட்டுட்டு பேசாம வேற பொண்ண பார்க்கலாமா? கோகிலா போட்டோ காட்டி ஏஜென்ட் கிட்ட விலை பேசியாச்சு. 2 பொண்ணுக்கு தர காசை இவ ஒருத்திக்கே தரன்னு சொல்லியிருக்கான். அது மட்டுமா, ஷோரூம்ல கோகிலா கிட்ட வம்புழுக்க 3 பசங்களையும் போலீஸ் ஜீப்போட வந்து என்னை அடிச்சு இழுத்துட்டு போகவும் அத்தனை பேருக்கும் தனியா செலவு பண்ணியிருக்கேன். இனி யாரையும் மாற்ற முடியாது. போட்ட காசை முதல்ல எடுக்கணும். கோகிலாவை கரெக்ட் பண்ண முடியலன்னு சொன்னா ஏஜென்ட்டுக்கு நம்ம மேல இருக்க நம்பிக்கை போயிடும். அவன் அதுக்கப்புறம் ஆளை மாத்திட்டு போயிடுவான். ஆனா அந்த கோகிலா வலிக்கு வர மாட்டேங்கிறாளே. அவளுக்கு என் மேல லவ் வந்துருச்சு. ஆனா அவ அக்காக்காரி தான் தடையா நிக்கிறா. கோகிலாவோ அவ குடும்பத்தை தாண்டி வர மாட்டேங்கிறா. கொஞ்சம் பொறுங்க, சீக்கிரம் முடிச்சிடலாம். கோகிலா கால் பண்றா. பேசு பேசு.
ஹலோ கோகிலா, இன்னைக்கு துபாய் கிளம்புறேன். நைட்டு ஃப்ளைட்ல போறதுக்கு முன்னாடி உன்கிட்ட இருந்து கால் வந்தா ஒரு பாய் சொல்லிட்டு போலான்னு நினைச்சேன். கரெக்டா நீ கால் பண்ணிட்ட. மிஸ்டர் அரவிந்த், நான் கோகிலாவோட மாமா செல்வம் பேசுறேன். ஓ சாரி சார், நான் கோகிலான்னு நினைச்சு பேசிட்டேன். இட்ஸ் ஓகே. நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லி முடிக்கட்டும் தான் நான் வெயிட் பண்ணேன். பரவாயில்ல, சொல்லுங்க சார். ஒரு வீடியோ வெளியே வந்து வீட்டில் நிறைய சங்கடங்கள். அதை தாண்டி வீட்டில் எல்லாரும் கூடி பேசினப்ப உங்களை பற்றி நல்ல விதமாக தான் சொன்னான். அண்ட் உங்களை பிடிச்சிருக்கணும் கோகிலா சொன்னான். சரி, கோகிலா இவ்வளோ தூரம் சொல்கிறாளேன்னு தான் உங்ககிட்ட பேசலான்னு கால் பண்ணேன். நீங்கள் இன்னைக்கு துபாய் போறீங்களா என்ன? ஐயோ சார், கோகிலா கிட்ட இருந்து இப்படி ஒரு பதிலுக்காக தான் நான் இவ்வளோ நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். அவங்க சார்பா நீங்க பேசிருக்கீங்க, நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க. நான் இப்பவே கம்பெனிக்கு மெயில் போட்டு ஃப்ளைட் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடுறேன். நானே பேசிக்கிட்டு இருக்கேன், எங்க அம்மா உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம் சார். ஹலோ ஹலோ சார். அம்மா, சாரன்லாம் கூப்பிட வேண்டாம், செல்வன்னு பேர் சொல்லியே கூப்பிடுங்க. அப்ப தம்பின்னே கூப்பிட்டுலாம். நீங்க பேசுறதுக்கும் அரவிந்த் பதில் சொல்றத வச்சு உங்களுக்கு அரவிந்த உங்க வீட்டு மாப்பிள்ளையா சம்மதிச்சிட்டீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனாலும் உங்க வீட்டுக்கு முறைப்படி வந்து பேசணும். நல்ல நாள் பார்த்துட்டு நாங்களே வந்து பேசுறோமா? கண்டிப்பா கண்டிப்பா, நல்ல நாள் பார்க்கணும்ல. உங்க சம்மதம் எப்ப கிடைக்கும் தான் நாங்க காத்துட்டு இருக்கோம். நல்லதுமா. சரி, அரவிந்த் கிட்ட கொஞ்சம் கொடுங்க. சரிப்பா, இதோ இப்ப குடுக்கறேன். பேசு பேசு. ஹலோ சார். அரவிந்த், எங்களுக்காக லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ். நாங்க உங்களை பார்க்கறதுக்கு உங்க வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி எனக்கு உங்களை பத்தின டீடைல்ஸ் கொஞ்சம் வேணும். முக்கியமா உங்க வேலை, நீங்க ஒர்க் பண்ற கம்பெனி, பெங்களூர்ல உங்க ரெசிடென்ஸ்,